சாலியர் ஆற்றங்கரையில் அதிக அளவில் குவியும் உடல்கள். பிணங்களை தேடி கண்டறியும் கெடாவர் நாயை களமிறக்கி தேடும் இராணுவ குழு. வயநாடு மண் சரிவில் 400க்கும் மேற்பட்டோர் பலியானதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் இடுகாடாகி போன சூரல்மலை கிராமம் மற்றும் முண்டகை கிராமங்களில் சுமார் 4800க்கும் மேற்பட்டோர் தங்களது வீடுகள், குடும்பத்தினர், உறவுகளை இழந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றளவும் நவீன கருவிகளை கொண்டு மண்ணில் புதைந்தவர்கள், ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டவர்கள் தேடும் பணி நடந்து வருகிறது. பாறைகளுக்கு இடுக்குகளிலும் மரங்களுக்கு அடியிலும் உடல்கள் புதையுண்டு உள்ளதா என்றும் தேடப்பட்டு வருகிறது. இன்னும் 180 பேரை காணாமல் அவர்களது குடும்ப உறவுகள், எஞ்சி இருப்பவர்கள் கலக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கெடாவர் என்கிற மோப்பநாயுடன் 12 பேர் கொண்ட குழுவினர் சாலியர் ஆற்றங்கரையில் உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாலியர் நதியில் உடல்கள் அதிக அளவில் கிடைக்க பெறுவதால் இராணுவத்தினர் தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முக்கியமாக இந்த கெடாவர் வகை நாய்கள் இறந்த நபர்களின் வழக்குகளை தீர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. துக்கமடைந்த குடும்பங்களுக்கு நீதி வழங்கும் இணைப்பாக இந்த நாய்கள் செயல்படுகின்றன. பெரும்பாலும் இந்த வகை நாய்கள் மற்ற நாய்களை விட அதிக நுகர்வு திறன் கொண்டவை என்பதால் இவை பெரும்பாலும் மனித எச்சங்களை அதன் வாசனையை வைத்து கண்டுபிடிக்கும் சிறப்பு பயிற்சியை பெற்றவைகளாக இருக்கின்றன. குறிப்பாக சடலங்களை 15 அடி ஆழம் வரை அதனால் கண்டறிய முடியுமா? காற்றில் உள்ள வாசனைகளை வைத்தே மண்ணுக்குள் புதையுண்டவர்களை அதனால் கண்டுபிடிக்க முடியுமா? கெடாவர் நாய் களமிறக்கப்பட்டுள்ளதால் இனி மனித எச்சங்கள் எங்கிருந்தாலும் கண்டுபிடிக்கப்படும் என அதன் பயிற்சியாளர்கள் கூறியுள்ளனர். அந்த நாய்களுக்கு அழுகி போன சடலங்களை கண்டறிவது, நீண்ட காலமாக இறந்தவர்களின் உடல்களை அடையாளம் காட்டுவது, நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டவர்களை தனித்தனி சமிக்ஞைகள் மூலம் அதனால் வேறுபடுத்தி காண்பிக்க முடியும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன.